3 கியரில் வந்தேன் இவ்வளோ நேரமும். எனக்கு 3 தேவையில்லை, 2 மாற்றிட்டேன். அங்கே யூட்டன் இருக்குது, இங்கேயே இண்டிகேட்டர் போட்டேன். அப்படியே ரைட்டில் மாறுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறேன். எல் மாதிரி திரும்ப முடியாதுல்ல, 4வது கியர் தேவையில்லை. அதில் 2 கூட மாற்றிடுறேன். வண்டியை நல்லா ஸ்லோ பண்ணி அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே கொண்டு போகலாம். போகலாம் ப்ரோ. ஃபோன் இதில் வச்சு எடுத்துட்டிங்களா? பாருங்க, நான் அங்கே யூட்டன் இருக்குது, இங்கேயே இண்டிகேட்டர் போட்டேன். அப்படியே ரைட்டில் மாறுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறேன். எல் மாதிரி திரும்ப முடியாதுல்ல. இப்போ இந்த காரு ஓகே, அவன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டான், மிரர்லேயே தெரிஞ்சிருச்சு. ஓட்ட அது பழகிடும். அவன் ஸ்லோ பண்ண தெரிஞ்சு நான் ரைட் ஏறிட்டேன். அவன் ஸ்லோ பண்ணாமல் வந்திருந்தாம்னா அந்த வேகனார் நான் விட்டுருப்பேன். இங்கே ஒரு வேகனார் ஏறும் பாருங்க, இப்போ அதை நான் ரைட்டில் விட்டுருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீட் நமக்கு தெரிஞ்சிடும். பைக்கு போயிடலாமா? கொஞ்சம் ரைட்டு ஏறி தான் வரேன். பக்கத்துலேயே ஒட்டி வந்தோம்னா அந்த போல் அடிச்சிருவோம். ட்ரைவ் பண்ண நமக்கு நம்ம வண்டி நம்ம கைக்குள்ளே வந்துடும். இப்போவே லெஃப்ட்டு போகலான்னு முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடணும். அங்கே போய் மாறணும்னு நினச்சா நேராக போகிறவன் லெஃப்ட்டில் ஏறுவான். ஆமாம், எல்லு மாதிரி ஏறும். அது ரொம்ப தப்பு. இப்போ நம்ம யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல, ரன்னிங்லேயே லெஃப்ட் வந்துட்டோம், ரன்னிங்லேயே திரும்பிடலாம் ஈஸியாக. இப்போது 4வது கியர் தேவையில்லை, அதில் 2 கூட மாற்றிடுறேன். வண்டியை நல்லா ஸ்லோ பண்ணி அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே கொண்டு போகலாம். 4லேயே கூட திரும்பலாம். வேகமாக ஏதோ ரேஸில் திரும்புகிற மாதிரி திரும்பணும். நம்ம அந்த ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல கியரில் போனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சண்டேனா எப்போனா ஃப்ரீ நீங்கள்? சண்டே நான் அன்னைக்கு சொல்லிட்டுமா, சாயங்காலம் சொல்லிடுறேன் எப்படின்னு. இல்லை நீங்கள் ஃபேமிலியோட டைம் பண்ணுவோன்னா? ஆமாம், அதான் நான் கேட்டுறேன். சாயங்காலம் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஒய்ஃப்ட்ட கேட்டுட்டு. எனக்கு சும்மா தான் இருப்பேன் ஒரு மாதம். சரி. நான் அடுத்த மாதம் ஊருக்கு வேணால் ஒரு 4 நாள் போயிட்டு வருவேன். சரி. அதுக்கப்புறம் வேணால் மறுபடியும் நம்ம சாட்டர்டே சண்டே ஒரு நாள் பிளான் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடத்துல. இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்போ ரோட்லேயே நீங்கள் தான் ஓட்டினீங்க, பிரச்சனை இல்லை. அதனால் அந்த யூட்டர்ன் பண்ணுறது கொஞ்சம் கற்றுக்கணுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ரோடு. அந்த அடுத்த வாரம் ஊருக்கு போயிட்டு வரலாம். சரி போகல சொன்னீங்கல்ல? ஆமாம், சரி. நான் ஒரு வாரம் ஆச்சு வந்துன்னு சொன்னோடனே சரி, ஒரு வாரம் வீட்டில் இருந்துட்டு சென்னைக்கு வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். பார்த்தா நீங்கள் வந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கீங்க. மேப் எங்கே போகுது? ஸ்டாண்டு போட்டுருவோம், கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு. வண்டியில் ஸ்டாண்டு போட்டால் இது சவுண்டு வரும்ல? ஆமாம், ஸ்டார்ட்டே ஆகாது சில வண்டி. ஆமாம், எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ரூட்டில் இருக்கும்போது ஜிபிஎஸ் ஓடல வண்டியில். நான் வண்டியை அவர் ஆஃப் பண்ணி விடுதேன்ட்டு எனக்கு கால் பண்ணி, இல்லை வண்டியை நான் தான் எடுத்துருக்கேன், வேற யாரும் எடுக்க. அப்படி சொல்கிறாங்களோ? நீ ஸ்டாண்ட் எடுப்பா, ஸ்டார்ட் ஆகும். அதை எடுக்கலையா?
இது நல்ல சேஃப்டியில் சேஃப்டி ஃபீச்சர் தானே. ஆக்டிவாலே வந்துருச்சுல்ல. இதில் இது லெஃப்டா? அவ்வளோதான். 3 கியரில் வந்தேன் இவ்வளோ நேரமும். எனக்கு 3 தேவையில்லை, 2 மாற்றிட்டேன். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால 2லேயே ஃபஸ்ட்டில் கூட போகலாம் ஸ்லோவாக போனால். ஆனால் இது 2 அழகாட்டு போதே, நின்னா கூட அது 2ல் அழகாட்டி எடுக்குது, நல்லா சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஸ்பீடு பிரேக்கர் 2லேயே ஏறி இறங்கிட்டேன். கொஞ்சம் கிளச்சி மிதித்து விட்டேன், ஏறி இறங்கிருச்சு. நேராக தானே என்ன? இதுவா லெஃப்ட்டுன்னு? உங்க போனா திருப்பி தானே விடணும்னு. அவர் கால் பண்ணிடுறீங்களா?